ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க யூனிவர்சல் சோல்ஜர் தி ரிட்டர்ன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1999 ரிலீஸ் ஆன ஒரு சைஃபை ஆக்ஷன் படம். இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 23 minutes இருக்கு. இந்த படத்தை மிக் ரோஜர்ஸ் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் யூனிவர்சல் சோல்ஜர்ஸ் டீம்ல இருக்காரு. அவரு இன்னொருத்தோட சேர்ந்து யூனிவர்சல் சோல்ஜர்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது ஹியூமன் ரோபோட்ஸை கிரியேட் பண்ணி அதை மிலிட்டரிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்குண்டான ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதுக்குண்டான கோடிங் எல்லாமே இவங்க 2 பேருக்கு தான் தெரியும். இந்த மாதிரி அதை பத்தி இவங்க ஆராய்ச்சி பண்ணி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா சடனா கவர்மெண்ட்ல இருந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்றாங்க. அதனால அந்த கோட் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஹியூமன் ரோபோட்ஸ்ல ஒரு ரோபோட் வந்து மனுஷங்களை எதிர்த்து நிக்குது. அது நம்ம ஹீரோட ஃப்ரெண்டையும் கொன்னுடுது. நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் அதை ஸ்டாப் பண்ற கோட் தெரியும். அதனால நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண பாக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட முழு கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இது யூஷுவலான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா 1999 இந்த படம் ஒரு ஃப்ரெஷ்ஷான படமாவே இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. அதுவும் குறிப்பா 90sல வந்த படம்ன்றதுனால அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு பார்க்கறதுக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் படம் நல்லாவே இருக்கு. 1999க்கு இந்த படம் ஒரு நல்ல ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல உள்ள படம்னே சொல்லலாம். இவங்க கேரக்டர் ரைட்டிங்கும் முக்கியமான கேரக்டர்லாம் ஓவரால் டீசெண்டா எழுதி எடுத்திருக்காங்க. ஆனா ஸ்கிரீன் பிளேல பயங்கரமா சொதப்பி வச்சிருக்காங்க. படம் ஆரம்பத்துல நின்று வரைக்கும் நல்லாவே போனாலும் அங்கங்க பல சீன்ஸ் வந்து லேக் அடிக்குது. அதுவும் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது பல சீன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸா தான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.